கோவை காந்திபுரத்தில் உள்ள கோவை பிரியாணி ஹவுஸ் உணவகத்தில் வாடிக்கையாளருக்கு பரிமாறப்பட்ட குழம்பில் பல்லி இறந்த நிலையில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். அந்த தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பள்ளி அது பள்ளியே இல்லையா? தவறுனா இத்தனை உசுரெல்லாம் போச்சுன்னா என்ன? யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? ஓனர் யாரு? வாங்க பாருங்க, பள்ளி இருக்குது குழம்புல. அங்க பாருங்க, முழு பள்ளி இருக்குது பாருங்க. அது என்னது பாருங்க. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண் வணக்கம். இந்த சம்பவம் எப்போ நடந்தது? முழு விவரம். திரைமொழி வணக்கம். அதாவது கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய விசிவி லே அவுட், இந்த பகுதியில பிரபல உணவகமான கோவை பிரியாணி ஹோட்டல் என்பது அமைந்திருக்கிறது. இந்த கோவை பிரியாணி ஹோட்டல் கோவை புலவு உணவகம் என்ற பெயர்ல மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு உணவகமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில இந்த உணவகத்தில் ஏராளமானோர் தினசரி மதியம் மற்றும் இரவு உணவுக்காக வருவார். இந்த நிலையில இன்று பிற்பகல் சுமார் ஒரு 2:30 மணி அளவில் பவானி பகுதியைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் இங்கு உணவு அருந்துவதற்காக வந்திருக்கிறார். அவர் பிரியாணி அறிந்துவிட்டு அதற்குரிய குழம்பு கேட்டபொழுது அந்த குழம்பில் பல்லி ஒன்று இறந்து கிடந்ததை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இதையடுத்து அவர் அந்த உணவகத்தினுடைய ஊழியர்களை அழைத்து விசாரித்த பொழுது அவர்கள் அதற்கான உரிய பதிலை அளிக்காத சூழல்ல இது தொடர்பாக அங்கு ஏற்கனவே உணவருந்திக் கொண்டிருந்த 10க்கும் மேற்பட்டோரிடம் பல்லி கிடப்பதாக இவர் கூறவே அங்கு உணவருந்திக் கொண்டிருந்த அனைவரும் உடனடியாக எழுந்து ஒவ்வொருவரும் அதே இடத்துல வாந்தி எடுத்த நிலையில அந்த பகுதி ஒரு பரபரப்பான ஒரு காட்சி அளித்தது. இதைத் தொடர்ந்து அங்கு உணவக அந்த மேலாளர் அந்த பல்லியை எடுத்து அவர்கள் ஆய்வுக்காக உணவு பாதுகாப்பு துறையிடம் அனுப்பியிருக்கிறார். அதே வேளையில் இந்த உணவு அருந்திய 10க்கும் மேற்பட்டோர் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனையில் தாங்களாகவே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இது தொடர்பாக உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது வரை காவல்துறையினர் இந்த பகுதிக்கு வரவில்லை. இந்த உணவகம் தற்காலிகமாக தற்போது மூடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அந்த உணவகத்தினுடைய மேலாளர் தற்போது தெரிவித்திருக்கிறார். இந்த பிரபலமான ஒரு உணவகத்துல உணவில் பள்ளி இருந்த சம்பவம் என்பது இந்த கோவையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழலை எட்டியிருக்கிறது. கனிமொழி, முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண். நான் சாப்பிடல. பள்ளி அது பள்ளியே இல்லையா? தவறுனா இத்தனை உசுரெல்லாம் போச்சுன்னா என்ன? யார் பொறுப்பு?